ஏன் ஆண்டவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளிச்சத்தை முதல் படைச்சாரு? சரியா சொன்னீங்கண்டா. 500 ரூபா தரும். வெளிச்சம் இருந்தாதான் என்னத்தை பார்க்கலாம்? ஒண்ணு இல்லாத பூமியில என்னத்தை பார்க்கறது? ஏன் வெளிச்சத்தை முதல் உருவாக்கினார்? இருளா இருந்ததால. இருளை அகற்ற. இருளை அகற்ற வெளிச்சத்தை படைச்சாருன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிச்சம் எங்க இருந்து வந்திருக்கும்? எங்க இருந்து வந்திருக்கும்? ஆண்டவர் டோர்ச் லைட் அடிச்சிருப்பாரோ? அப்ப போன் லைட் அடிச்சிருப்பாரோ? கீழே கீழே படிங்க. வெளிச்சம் நல்லதென்று கண்டார். இதை இந்த வசனத்தில் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக. அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கு? முதல் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பார்ப்போம். வெளிச்சமும் இருளுமே என்னவா இருக்கு? ஏற்கனவே இந்த பூமியில இருக்கு. ஆனா வெளிச்சத்துக்கு மேல இருள் இருக்குது. என்ன வடிவா கவனிங்க. இது பிரசங்கம் இல்லை, இதுதான் போறோம். வெளிச்சத்துக்கு மேல என்ன இருக்கு? இருள். வெளிச்சத்தை தெரிய விடாம இருந்துட்டு இருக்கு. தேவன் ரெண்டையுமே என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு. ஏன் பிரிக்கிறாரு? ஒன்றாவே விட்டுருக்கலாம். ஏன் பிரிக்கிறாரு? வெளிச்சம் தெரியணுன்றதுக்காக வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தாராம். இருளை தேவன் அழிக்க இல்லை. கவனமா இருங்க. இருளை தேவன் இல்லாம ஆக்கையில இருளையும் வெளிச்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணுகிறார். இருள் இல்லாவிட்டால் வெளிச்சத்தின் மகிமையே தெரியாது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லைன்னா நன்மையினுடைய மேன்மையே உங்களுக்கு தெரியாம போயிடும். பசியே இல்லைன்னு வைங்களேன், சாப்பாட்டுடைய சுவையே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஓமா இல்லையா? நித்திரையே இல்ல. நித்திரை கொண்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டவனுக்கு தான் என்ன தெரியும்? ருசி தெரியும். இருள் இருந்தா தான் வெளிச்சத்துக்கு நல்லது. சொல்லுங்க. பிரச்சனை இருக்கிறது ஒரு பக்கத்துல நல்லது. அப்பதான் உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பிரச்சனை இல்லைன்னா அதனுடைய தீர்வுக்கு மகிமை இல்லை. இருள் இல்லாட்டி வெளிச்சம் இருந்து பிரயோசனமே பாருங்க. பகல்ல சூரியனுக்கு இருக்கிற அழகை பார்க்கிலும் இரவுல சந்திரனுக்கு இருக்கிற அழகே வித்தியாசமா இருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஏன்? பகல்ல எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கால சூரியனுக்கு பெரிய அளவு மகிமையே கிடைக்குது இல்ல. ஆனா அந்த கொஞ்சம் காலையில பார்க்கும்போது விடியப்புறம் சூரியன் உதிக்கும் போது பாருங்களேன் என்ன அழகு. என்ன? இருளுக்கு மத்தியில ஒரு வெளிச்சம் உண்டாகும் போது அந்த வெளிச்சத்துக்கு தனி மகிமை உண்டு. அல்லேலூயா. பிரச்சனைக்குள்ள இருந்து நீங்க வெளியில வரும்போதுதான் உங்களுக்குரிய மகிமையே வெளிப்படும். ஆமென்.